அமெரிக்கா லிட்ரலி தோத்து நாங்க வெளியேறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் ஒத்துக்க மாட்டார். ஒரு சீக்கிரம் முடிவுக்கு வருதுங்கிறார். லிட்ரலி ஈரான் ஜெயிச்சிட்டாங்க. இந்த போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வருதுல, முடிவுல மிச்சம் என்னன்னு இருக்குல்ல, அது ஈரானுக்கு ஹர்மோஸ் தூக்கி இந்தப்பா நீ சும்மா ஏன் ஃப்ரீயா விட்டுக்கிட்டு இருக்க, நீ வந்து இனி டோல் வசூல் பண்ணிக்கோ. நம்பர் 2 வந்து இப்போ எண்ணெயை வந்து யாரும் எந்த கரன்சிலையும் விற்கலாம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சைனா அறிக்கை வந்துச்சு, தப்பித்தவரி யாராவது ஈரான் மேல அணு ஆயுத பிரயோகம் பண்ணீங்கன்னா இஸ்ரேலுங்கிற நாடே இருக்காது, எந்த நாடு பண்ணிச்சோ அந்த நாட்டு மேல நாங்களே ஏவுவோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வந்து அணு ஆயுதத்தை பத்தி ஓப்பன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துருக்காங்க. முக்கியமான நிறுவனங்கள் இருக்குங்களா, அந்த 18 நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம்னு ஈரான் சொல்லக்கூடிய பின்னணி என்ன? ரொம்ப சிம்பிளா எங்களோட தலைவர்கள் அயத்துல்லா கமேனியா இருக்கட்டும், லாரிஜானியா இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் எங்கள் தலைவர்கள் எல்லாத்தையும் துல்லியமா அடிக்கிறதுக்கு காரணகர்த்தாவா இருந்தது இந்த நிறுவனங்கள். வந்து எங்கிட்ட போராட்டம் மட்டும் இல்லை, ஆளுக்கு வந்து மக்களோட போராட்டம் 90 லட்சம் பேர், 1 கோடி பேர் பயங்கர ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆள் வேண்டாம், முதல்ல தூக்கு அப்படின்னு சொல்லி. நீ வந்து போர் தொடுத்திருக்கணும் அப்படின்னா, நீ ஆம்பளையா இருந்தா, கரெக்டான ஆளா இருந்தா நீ வடகொரியா மேல போர் தொடுத்துக்கணும். ஒருத்தங்க இஸ்ரேல் சொன்னா அப்படிங்கறதுக்காக நீ வந்து இங்க போர் தொடுத்தியல்ல, அது எப்படி அப்படின்னு அங்க பெண்டகன்ல வந்து பயங்கரமான பிரச்சனை. சார் வணக்கம் சார். வணக்கம்ண்ணா சார். சார், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். இன்றைக்கு 89வது அந்த ஏவுகணைகளை ஏவ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வரதா பார்க்க முடியுது. இப்போ இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் குறித்து ஒரு பேச்சுக்களை பேசியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு காலையில் முழுக்க வைரலாகி போயிட்டு இருக்கு. அந்த பேச்சு குறித்து நம்மளுடைய பார்வை ஒரு பக்கம் தான். முதல்ல ட்ரம்ப் என்ன பேசினார் சார்? அவர் என்ன பேசலை, இதுக்கு முன்னாடி ஒரு 32 நாளாக பேசிட்டு வர்றாருல, விட்டு விட்டா நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஈரான் தோத்துட்டாங்க, ரெஜிம் சேஞ்ச் நோக்கம் இல்லை, ஹர்மோஸ் நாங்கள் கேப்சர் பண்ணிடுவோம், ஹர்மோஸ் எங்களுக்கு தேவையில்லை, எங்கிட்ட ஆயில் தேவைப்படுற அளவுக்கு இருக்குது, அந்த ஆயில் எங்களுக்கு தேவையில்லை, ஃப்ரான்ஸ், யூகே, ஜெர்மனி இவங்கெல்லாம் வந்து எங்களோட சண்டைக்கு வாங்க, நீங்கள் வரலைன்னா நீங்களே போய் சண்டை போட்டு உங்கள் ஆயில் எடுத்துக்கங்க, இதெல்லாம் சொல்கிறேன்ல. இதைத்தான் நாட்டு மக்களுக்கு தீவிரமாக ரொம்ப பெருசாக சொன்னது. இதை தாண்டி பெருசாக வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன, இன்னும் வந்து ஒரு சில வாரங்களில் போர் முடிஞ்சிடும். நாங்கள் வந்து முதலாம் உலகப் போர் ஒரு வருஷம் சுற்றி நடந்துச்சு, 2ஆம் உலகப் போர் ஒரு 3 வருஷம் நாங்கள் இன்வால்வ் ஆனோம், வியட்நாம் 19 வருஷம் போர் நடந்துச்சு. இது வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே முடியுது, சீக்கிரம் முடியுது, அவ்வளோதான். அதனால் இது வந்து ரொம்ப பெருசாக இல்லை. ஈரானுக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு பாடம் கற்பிச்சு கொடுத்துருக்கோம். இருக்கிற பில்டிங் அது இது எல்லாத்தையும் அடிச்சிருக்கோம். ஈரான் வந்து படம் எந்திரிச்சு வர முடியாது. அது போக அவங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து அணு ஆயுதம் தயாரிப்பது எங்கள் நோக்கம் இல்லை அப்படின்ட்டாங்க. வெரி குட். அதே மாதிரி அவங்க என்ரிச் பண்ணுறாங்களா, அது அவங்களுடைய தேவைக்கு என்ரிச் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி பவர் தேவைக்கு என்ரிச் பண்ணுறாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நாங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம், சொல்லியிருக்கோம். அது கரெக்டாக வரல அப்படின்னா அடுத்து அவங்களுடைய வாட்டர் நிலைகள் இருக்கு இல்லையா, டீசலேஷன் பிளான்ட்டு, பவர் பிளான்ட்டு, அப்புறம் அணு ஆயுத இடம் திருப்பி அடிப்போம். அவர் சொல்கிறது வந்து திடீர்னு இப்படி சொல்கிறாரு. ஒரு இதில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா ஹரியப் சொல்லோலி அப்படிம்பாங்க. வேகமாப்போ மெதுவாப்போ, எப்படா வேகமாகவும் மெதுவாகவும் ஒரே நேரத்தில் போகிறது அப்படின்ன மாதிரி. ஒரு பக்கம் வந்து ஈரானை வந்து ஃபுல்லாக அவங்களுடைய ஆயுதம் நிலைகள் எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டோம். ஆனால் திருப்பி வந்து நம்ம அங்கே இருக்கிற அரபு நாடுகள் பூரா ஈரான் அடிக்கிறாங்க. அப்போ எங்கே நீ தான் அடித்து முடிச்சேன்னா இப்போ எங்கேருந்து அடிப்பாங்க? ஸோ அவரோட வார்த்தைகளில் எப்போவுமே மாற்றி ஒரு பயங்கர கான்ட்ரடிக்ஷன். ஓகே, அவருக்கு வந்து எப்படின்னா நில குழம்பி போய் ஏற்கனவே அவருக்கு எதிர்ப்பு வந்து பயங்கரமாக எக்கச்சக்கமாக வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பொதுமக்களுக்கு இது வரைக்கும் அப்பப்போ வந்து அறிக்கையாக கொடுத்துருந்தது, பொதுமக்களுக்கு பத்திரிக்கையாளர் கூப்பிட்டு மொத்தமாக இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில் வந்து நைட் 8 மணிக்கு நான் பேச போகிறேன் அப்படின்ன மாதிரி. அங்கே வந்து நம்ம ஊரில் காலையில் இங்கே ஏர்லி மார்னிங் பேசுகிறாருன்னா ஈவினிங் தானே, அது மாதிரி அங்கே வந்து பேச ஆரம்பித்து மொத்தத்துக்கு நீங்கள் வந்து நிறைய பேசினார். கூட்டி கழித்து பார்த்தா ஒன்றும் இல்லை. சொல்ல மேடம், நம்ம ஆர் சுந்தராஜ் சொன்னால் தான் இந்த பேப்பர் கையில் கொடுத்து அதில் ஒன்றும் இல்லை, அதை கீழே போட்டுரு அப்படின்னு தான் இவர் பேசுனோட மொத்த சாராம்சம். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், தோற்று
நாங்கள் வெளியேறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து நேரடியாக எந்த ஒரு வல்லரசும் சாதாரண மனுஷனை ஒத்துக்க மாட்டாங்க. இவர் வல்லரசு, வல்லரசில் வந்து வல்லாதி வல்லன் இவர். ஓகே, அவர் ஒத்துக்க மாட்டார். ஒரு சீக்கிரம் முடிவுக்கு வருதுங்கிறார் போர். ஓகே, இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா லிட்ரலி தோத்துருச்சு. ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னாங்க. அப்பா போய் அதை விட வீரியமாக மகன் வந்து உட்காந்துருக்கிறார். அவர் அடிபட்டிருக்காரு, சிகிச்சையில் இருக்கார், இது இருக்கார், எல்லாம் தாண்டி ஆனால் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் லாரி ஜானியை அடித்து தூக்கி போட்டாங்க, அடித்தாங்க. அது போல் வேற ஆள் வந்துட்டாங்க. அப்புறம் அப்பாஸ் ஆராக்சி, மசூத் பெசஸ்கியான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி, நேற்று முன்னாள் இங்கே வந்து ஈரானில் மக்களோட மக்களாக கலந்து ஒரே கொண்டாட்டத்தில் இருக்காங்க. கண்ணீர் விட்டு அப்படியே ஒரு மாதிரி கலங்கி போய் எங்கள் மக்கள் எங்களுக்கு கொடுக்குற ஆதரவு அப்படின்னு அப்பாஸ் ஆராக்சி இது வரைக்கும் இப்படிலாம் பேசுனதில்லை. அப்படி ஸோ இது மாதிரி இப்படி ஒரு சூழல். ஓகே, லிட்ரலி ஈரான் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அடி வாங்கியிருக்காங்க. ஈரான் வாங்கியிருக்க அடி வந்து சாதாரண அடி இல்லை. சொல்லுவாங்கல்ல, உடம்புல ஒரு இடம் இல்லாமல் காயம். ஆனால் திருப்பி அடிச்சிருக்க அடி இருக்குல்ல, மொத்த ரீஜனையும் கலக்கிட்டாங்க. அரபு நாடுகள்லாம் திணறி போயிட்டாங்க. அப்போ என்ன, இதில் இந்த போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வருதுல்ல, முடிவில் மிச்சம் என்னன்னு இருக்குல்ல, அது ஈரானுக்கு ஹர்மோஸ் தூக்கி இந்தப்பா இனி சும்மா ஏன் ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு இருக்க, நீ வந்து இனி டோல் வசூல் பண்ணிக்கோ அப்படின்னு அதை வந்து அப்பாஸ் ஆராக்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்லியிருக்கிறாரு. ஹர்மோஸ் வந்து இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் இல்லை. இது ஈரானுக்கும் ஒமானுக்கும் சொந்தமானது. இதை பற்றி நாங்களும் ஒமானும் பேசி தீர்த்துக்குருவோம். அதுபோக இந்த ரீஜனில் என்னெல்லாம் பண்ணோமோ, ஏன்னா இதை பயன்படுத்துறது எதுனா எங்களுடைய சகோதர நாடுகளான அரபு நாடுகள். அவர் சொல்கிறது அவங்களோட நாங்கள் பேசி ஒரு உடன்படிக்கை வருவோம். இதில் வெளியிலேருந்து யாரும் வந்து எங்களுக்கு நாட்டாமல் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அழகாக அதெல்லாம் சொல்லிட்டார். ஸோ ஹர்மோஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜலசந்தியாக கிடச்சிருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்போது எண்ணெயை வந்து யாரும் எந்த கரன்சிலையும் விற்கலாம். அப்போ எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இதெல்லாம் வருது, ஒத்துழைப்பு வருது. எங்களை வந்து இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து எங்களோட சொத்தெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இது இழந்தால் கூட ஈரான் வந்து பயங்கர அடி வாங்கியிருக்கு. நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க. அப்புறம் ஆயுதங்கள் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் ஆயுதங்கள் பயன்படுத்தினா இருக்கிற ரிசோர்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் தானே. ஸோ இதெல்லாம் தாண்டி ஈரான் வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃப்யூச்சர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அது. ஆனால் இந்த இதில் வந்து உண்மையிலேயே சூனியமாகி அனாதையாகி போனது எப்படின்னா இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரேல் வந்து கண்டுக்கவே இல்லை. இப்போது ட்ரம்ப்பு சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் வந்து எங்கிட்ட சொல்லாமல் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் போர் முடியும்னு அறிவிக்கிறீங்க அப்படின்னு இஸ்ரேல் கேட்குது. ஆமாம், இதுக்கு மேலே எங்களுக்கு வந்து அடி வாங்க தெம்பு இல்லை அப்படின்னு அங்கே இப்படி வச்சா. ஆனால் என்னென்னா இது சீக்கிரம் முடிச்சிருவோம் அப்படின்னா என்ன மாதிரி முடிக்க போகிறாங்க அது வந்து அது அவங்க இந்த மாதிரி சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சு சைனா வந்து முந்தாநாள் நேற்று அறிவிப்பு வந்துச்சு. முந்தாநாள் கொடுத்த அறிக்கை வந்துச்சு. என்னென்னா, தப்பித்தவறி யாராவது ஈரான் மேலே அணு ஆயுத பிரயோகம் பண்ணிங்கன்னா அந்த இஸ்ரேலுங்கிற நாடே இருக்காது. எந்த நாடு பண்ணிச்சோ அந்த நாட்டு மேலே நாங்களும் ஏவுவோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க. அணு ஆயுதத்தை பற்றி ஓப்பன் இதே ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சைனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்களோட பாகிஸ்தானோட சேர்ந்து நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் இந்த மாதிரி சில இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷன் வந்து எப்படின்னா, ஒரு பக்கம் அமெரிக்கா இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குது, ஈரான் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. ரெண்டுக்கு இடையில ஹர்மோஸ் வந்து எல்லாம் பேசி தீர்க்கணும். இதை சின்ன ஒரு வளர்ந்து இருக்குது ஒரு 5-6 பாயிண்ட்டு. ஓகே, அவங்க வந்து சைனாவும் பாகிஸ்தானும் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு முன் வர்றாங்க அப்படிங்குது. அப்போது ரொம்ப லிட்ரலி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தோத்துருச்சு. என்ன பண்ண போகிறாங்க, முடிச்சுட்டு வெளியே வரும்போது என்ன பண்ண போகிறாங்க, என்ன காரணம்னா இவங்க வந்து அங்கேருந்து ஆர்ப்பாட்டமாக ஆரவாரமாக 2 கப்பல் நிறுத்துறாங்க. கூட உள்ள கப்பல் வந்துச்சு ஒரு 50-60 கப்பல். இல்லை இதில் குறிப்பாக ஒரு கேள்வி என்னென்னா, அமெரிக்கா வந்து அமெரிக்காவுடைய மிக முக்கியமான நிறுவனமாக இருக்கக்கூடிய கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, இந்த மாதிரி முக்கிய தளங்கள் இருக்கு, முக்கியமான நிறுவனங்கள் இருக்குங்களா? ஆமாம், அந்த 18 நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்துவோன்னு ஈரான் சொல்வதுடைய பின்னணி என்ன? ரொம்ப சிம்பிளாக எங்களோட தலைவர்கள், ஓகே, அயத்துல்லா கமேனியாக இருக்கட்டும், லாரிஜானியாக இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் எங்கள் தலைவர்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து துல்லியமாக அடிக்கிறதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தது
இந்த நிறுவனங்கள் வந்து எங்களை ஒற்று வேலை பார்த்தது ஸ்பை. ஓ. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம இங்கே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்புக்கில் க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம மொபைலில் வந்து வீடு வாடகைக்கு தேடுறோம் அப்படின்னா, அடுத்து நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வீடு இந்த ஏரியாவில் இருக்குது, இந்த ஏரியாவில் வந்து வீடு விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு ரியல் எஸ்டேட்டாக ப்ராப்பர்ட்டியாக அல்காரிதம் அந்த மாதிரி வரும். வருதா? அது எங்கேருந்து வருது? நீங்கள் ஃபேஸ்புக்கை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஓகே, உங்கள் மொபைலில் தேடுறீங்க. சரி, மொபைலில் தேடக்கூட இல்லை, மொபைலில் வந்து ஃபோன் பண்ணி ஹலோ என்ன சார், நான் எனக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து ஏதோ மொபைல் வந்து நல்ல ஒரு மொபைலை வாங்க நினைக்கிறேன் அப்படின்னு பேசுகிறோம். நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன். அடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மொபைல் சம்மந்தப்பட்ட ஆடாக வந்து சேரும். ஸோ இது என்னென்னா இது ஒரு வகையான ஸ்பை. ஓகே, இதை வந்து கேட்டு என்ன நம்ம எல்லாத்தையுமே வந்து அவங்க கொடுக்கும்போதே ஓப்பன் பண்ணும்போதே இது வந்து அலோன்னு கொடுக்குறோமா, எங்களுக்கு கேலரி அலோவ் பண்ணுறேன், இதை அலோவ் பண்ணுறேன், மைக்ரோஃபோன் அலோவ் பண்ணுறேன், எல்லாத்தையும் அலோவ் பண்ணிடுறோம். அலோவ் பண்ணால் தான் அவங்க வந்து ஓகே சொல்கிறாங்க. அப்போது நம்ம மொபைலுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் எதுவுமே நமக்கு சொந்தமான டேட்டா இல்லை, எல்லாம் அவங்க கையில் இருக்குது. ஓகே, அப்போது ஈரான் இந்த மாதிரி ஆட்கள் எங்கே போகிறாங்க வர்றாங்க அப்படின்னா, அவர் தலைவர் கையில் வந்து அயத்துல்லா அலி கமேனி கையில் மொபைலை ஃபோனே வேண்டியதில்லை, டிஜிட்டல் இதே வேண்டியதில்லை. இப்போ எங்கே இருந்தாவது பக்கத்தில் 4 கிலோமீட்டர் தள்ளி அங்கேருந்து வந்து ஆமாம் நான் வந்து இந்த மாதிரி இங்கே போகிறேன், அவர் தலைவர் அங்கே இருக்கார் அப்படின்னு பேசுனா அந்த ஒற்றுவேல் நடக்கும்ல. இதான் இது ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்களோட எலக்ட்ரானிக் ஐட்டம், க்ளவுடு இது கூகுளோடது, இது உங்களுடைய மொத்த இந்த நிறுவனங்கள் அத்தனையும் இந்த ரீஜன்லேருந்து அடித்து துரத்த போகிறோம். அப்படி அடித்தா உனக்கு வலிக்கும்ல. அப்போ ஒற்று வேலை பார்க்குறத நீங்கள் வந்து வேறு மாதிரி மாற்றுவீங்களே. இதனால தான் என்னென்னா சைனா என்ன பண்ணிட்டான், கூகுள் யூஸ் பண்ணுறது இல்லை, அமெரிக்காவோட இது பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இல்லையா, அவங்க எல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. ஓ. இல்லை, சைனாவில் வந்து மெஜாரிட்டி வந்து அவங்க இங்கே என்ன இருக்குது நம்மளாம் யூஸ் பண்ணுறோமோ, நம்ம இந்தியாவை அமெரிக்கா நினச்சா முடக்கிடலாம், சைனாவை முடக்க முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட டிக்டாக்லேருந்து இதுலேருந்து ஏகப்பட்ட ஆப்பெல்லாம் வந்து சைனா ரெடி பண்ணாங்க. சைனா தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம், நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃபேஸ்புக்கு, எக்ஸ்தலம், யூடியூப்பு. இப்போ யூடியூப் இல்லைன்னா நம்ம வந்து இங்கே பொழுதே போகாது, அப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்மளை முடக்க நினச்சா அமெரிக்கா நினச்சா முடக்கலாம். அதே மாதிரி இப்போ யார் ஜெயிக்கணும், இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, யூடியூப்பில் வந்து அவங்க நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் வச்சுக்கலேன், திமுகவுக்கு ஃபேவராக எதெல்லாம் பேசியிருக்காங்களோ அது மட்டுமே நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். அது வந்து யூடியூப் நினச்சா அது செய்ய முடியும், ஃபேஸ்புக் நினச்சா அது செய்ய முடியும். அப்போ என்னென்னா அடுத்து யார் ஆட்சிக்கு வரணுங்கிறதையே அவங்க அல்காரிதமில் அவங்க வந்து செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரி வேலையை நீங்கள் பண்ணீங்கல்ல, அதனால் உங்களை பூரா அடிக்கிறோம் அப்படின்னு பஹ்ரைனில் வந்து கூகுள் இடத்த அடிச்சுட்டதா கேள்வி. பட் ஃபேக்ட் செக் வந்து பண்ண முடியல இன்னும். அது தகவல் வருது, அது அதில் வரதில் நிறையா வந்து ஃபேக்காகவும் நியூஸ் வருது. அதனால் இந்த மாதிரி ஸோ இதை அடிக்க போகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து எல்லாம் வந்து எவாக்குவேட் பண்ணிக்கிங்க அங்கங்கே இருந்து. இதில் யார் பெருசாக அஃபெக்ட் ஆகும், ஆல்ரெடி துபாய் வந்து நிறைய அஃபெக்ட் ஆயிடுச்சு. துபாயில் நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஆமாம், அப்படி பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் இருக்குது, சவுதி அரேபியாவில் இருக்குது, இல்லை ஜிசிசி கண்ட்ரியில் பெரும்பாலும் இருக்குது. அதில் அதிகமாக இருக்கிறது துபாயில். துபாயில் வந்து அங்கங்கே எல்லாம் விரண்டு ஓடுறாங்க. அப்புறம் டிஏஎஃப்சின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், நம்ம துபாயிலேருந்து அபுதாபி போகிற ரோட்டில் ட்ரேட் சென்டர் இருக்குல்ல, ட்ரேட் சென்டரை தாண்டி ட்ரேட் சென்டர் ஒட்டி லெஃப்ட் சைடில் வந்து நம்ம துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ஃபைனான்சியல் சென்டரா அந்த ஏரியா டிஎஃப்சி, அந்த ஏரியா நிறையா அமெரிக்கன் கம்பெனி, இஸ்ரேல் கம்பெனி எல்லாம் அங்கே இருக்குது, ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்டது. அப்புறம் இந்த மாதிரி சர்வீஸு இதெல்லாம் சம்மந்தம் நிறைய கம்பெனிகள் இருக்குது. அதில் ஒரு சில கம்பெனிகள்லாம் மொத்தத்துக்கு க்ளோஸ் பண்ணி எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆப்பிள் நிறுவனம் இருக்குல்ல, அது வந்து அவங்களுடைய ஸ்டோரு அது இது எல்லாத்தையும் வந்து இப்போதைக்கு டெம்பரரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆப்பிள். ஏன்னா ஆப்பிள் வந்து துபாயில்னா துபாயில் இருக்கிற அந்த இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் வாங்குறது இல்லை, துபாய் வந்து ஒரு ஹப்பு. அங்கேருந்து ஒரு பக்கம் ஆஃப்ரிக்கா போகும், ஒரு பக்கம் ஈரானு போகும், இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு வரும், பல நாடுகளுக்கு ஒரு ஹப்பு. அதை க்ளோஸ் பண்ணி. சரி சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் இஸ்ரேலுடைய படுகொலையை ஆதரிக்கக்கூடாது, இஸ்ரேலில் நீங்கள் நடக்கக்கூடிய படுகொலையை ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்லி மெலோனி ஐநா சபையில் பேசுகிறாங்க. இஸ்ரேல் மேலே நடத்தப்படுற படுகொலையை ஆதரிக்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. அதே போல் ஹர்மோஸ் நியூஸை பற்றி இது வந்து சர்வதேச விதிமீறல்களாக ஈரான் செய்யுது அப்படின்னு சொல்லி மேக்ரோ ருமானியோ
ஆ. அவர் அங்கே ஃபாக்ஸ் நியூஸில் பேட்டி தராரு. இப்போ இவங்க மொத்தமாக இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க மொத்தமாக ஐநாவுக்கும் சர்வதேச சட்டத்தையும் பற்றி பேசுகிறத இது எதை காட்டுது சார்? இஸ்ரேலோட நிலைமையை காட்டுது. அடி பலமாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இந்த சர்வதேச சட்டம் எது வந்தாலும் எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்களாம் கண்டுக்க மாட்டோம். நான் யார் தெரியுமா, கடைசி நேரத்தில் வீட்டோ பவர் வந்து நமக்கு ஒரு அடிமை இருக்கார், வந்து அமெரிக்கான்ற அடிமை இருக்குது, வீட்டோ பவர் யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அடி பலமாக இருக்குது. அப்போ வந்து இங்கே பாருங்கள், ஐயோ இங்கே பாருங்கள், அவங்க வந்து அணு ஆயுத இடத்துல வந்து எல்லாம் போட்டாங்க, பயங்கரமாக இருக்கும். அப்போ இது வரைக்கும் நான் அணு ஆயுதத்தை ஐஏஏ உள்ள அலோவ் பண்ணவே இல்லையே, என்பிடியில் வந்து சைன் பண்ணவே இல்லையே. என்பிடியில் சைன் பண்ணது இஸ்ரேலு, இந்தியா, சைனா அண்டு சவுத் சூடான், பாகிஸ்தான் அண்டு சவுத் சூடான், சைனா இல்லை சவுத் சூடான், 4 நாடு மட்டும் வந்து அதில் என்பிடியில் வந்து சைன் பண்ணலை. ஓகே, அப்போ சைன் பண்ண மாட்டேன், யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன், நீ வந்து எல்லாம் டெவலப் பண்ணுவேன். இப்போ அடித்த உடனே ஐயோ போச்சு அடிக்கிறான். ஐயா இங்கே வாங்க, எப்போ போன முறை சிஜிஐ போட்டாங்கல்ல, சிஜி நம்ம சர்வதேச கோர்ட்டில் இவருக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்கல்ல நெதன்யாவுக்கு, அப்போ எங்கே போனேன்? இப்போ அடி பலமாக இருக்கும்போது ஓடி வந்து ஐயோ இப்படி இருக்குது, ஈரான் இப்படி பண்ணுறாங்க, இது மோசம் அது மோசம், இங்கே வந்து இப்போ இஸ்ரேல் அடிக்கிறாங்கன்னா, அப்போ நேற்று இஸ்ரேல் வந்து காசை அடிச்சல, அப்போ அன்றைக்கி எங்கே போச்சு? அப்போ மனிதன் பண்ணால் இப்போ உங்கள் வந்து யூதர்களோட உயிர் மட்டும் உசுறு, மற்ற உசுரெல்லாம். ஸோ இது அவங்களுக்கு எப்படின்னா, தான் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன், எல்லாம் அடி வாங்கிட்டே இரு, அப்போ வரைக்கும் ரைட்டு, ஓகே சூப்பர். ஸோ இது இப்போ ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் அமெரிக்காவில் பெரிய அளவில் நடக்கிறதா செய்திகள் பார்க்க முடியுது, நடந்துகிட்டு இருக்காமா. இப்போ அந்த போராட்டம் தான் ட்ரம்ப்பை இந்த நிலைக்கு தள்ளுதா? போராட்டம் மட்டும் இல்லை, அந்த ஆளுக்கு வந்து மக்களோட போராட்டம் 90 லட்சம் பேர், 1 கோடி பேர் அங்கங்கே பயங்கர ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு. இந்த ஆள் வேண்டாம், முதல்ல தூக்கு அப்படின்னு சொல்லி. அது போக இப்போ நவம்பரில் வந்து ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே இன்னொரு எலெக்ஷன் வருது. ஓகே, அதில் வந்து தோத்துட்டா, இப்போவே வந்து பேர் கெட்டு போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பென்டகன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. பென்டகன் அப்போஸ் பண்ணாங்கன்னா பிரச்சனை வந்துடும். சொல்லப்போனால் சில நேரங்களில் இந்த சட்டத்திட்டங்கள் ரொம்ப இறுக்கமாக இருக்குது. நம்ம மக்கள், நம்ம வீரர்கள் வந்து வேணே போய் அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஆல்ரெடி செத்துருக்காங்க, அமெரிக்க வீரர்கள். அதுன்னு பெருசாக வெளியே வரல. இப்போ 2 மூணு நாளைக்கு முன்னாடி வந்து துபாயில் யுஏஇயில் அங்கே ஒரு 200 பேர் மேலே இறந்து போயிருக்காங்க. ஆமாம். ஓகே, அப்புறம் இதில் ஈராக்கில் இறந்துருக்காங்க. நிறைய இடங்களில் அந்த வீரர்கள் நிறைய இறந்துருக்காங்க. ஓகே, இப்போ சத்துவா பக்கத்தில் வந்து ஒரு வீட்டில் போட்டாங்க சொன்னோம்ல, அல்படான ஒரு ஏரியாவில், அங்கே யாரும் அமெரிக்கன் ஆள் இருக்க போய் தான் அங்கே போட்டிருக்காங்க. இப்படி எல்லா இடமும் தேடி தேடி போடுறாங்கல்ல. சரி, எங்கள் வீரர்கள் வந்து, நம்ம வீரர்கள் வந்து அங்கே காவு கொடுக்குற, எதுக்காக அங்கே போனீங்க? இவன் கேட்குறது, எதுக்காக அங்கே போனீங்க? நமக்கு வந்து இந்த மாதிரி அணு ஆயுதம் வந்து ரொம்ப ஒரு பயங்கர மோசமாக இருக்குது, நமக்கு வந்து த்ரெட்டாக இருக்குது அப்படின்னா, நமக்கு உண்மையிலே த்ரெட் யாருன்னா வடகொரியா. இவங்க வந்து அணு ஆயுதம் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் ஐஏஇஏ ஆட்கள் வந்து உள்ளே வந்து பாருன்னாங்க. அப்போது ஈரான் வந்து தப்பு பண்ணலை, அவன் டெவலப் பண்ணுறான்னா அவன் டெவலப் பண்ணுறான், அப்புறம் கட்டுப்படுறான். வடகொரியா வந்து கட்டுப்பட மாட்டேன், யாரும் வந்து என்னை இங்கே சீண்டாத, அப்புறம் அவன் இஷ்டத்துக்கு பண்ணுறான். நீ வந்து போர் தொடுத்துருக்கணும் அப்படின்னா, நீ ஆம்பளையாக இருந்தால், கரெக்டான ஆளாக இருந்தால், நீ வடகொரியா மேலே போர் தொடுத்துருக்கணும். எவனோ ஒருத்தங்க இஸ்ரேல் சொன்னா அப்படிங்கிறக்காக நீ வந்து இங்கே போர் தொடுத்தியல்ல, அது எப்படி அப்படின்னு அங்கே பென்டகனில் வந்து பயங்கரமான பிரச்சனை. பென்டகன் அதில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹியூமன் ரைட்ஸு, அந்த இது ஆன்டி டெரரிசமோட டைரக்டர் ரிசைன்மெண்ட் போனாப்லையே, ரிசைன்மெண்ட் வந்து பக்கமாக எழுதி கொடுத்து போனாப்லையே, எல்லாம் வந்து இவரோட தப்பு, ட்ரம்போட தப்புன்னு. அது பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆச்சு. ஏன்னா இப்போ வந்து சோசியல் மீடியா அண்டு நியூஸ் ஏஜென்சிஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு அப்படிங்குள்ள எல்லா இடம் பரவிடுது. அப்படிங்கும்போது ட்ரம்ப்பு பேர் வந்து நாரி போய் கிடக்கு. அந்த ஆள் வாயை திறந்தா வடை சொல்கிறான்னு எல்லாருக்கும் தெரியுது. நான் அவன் பேசுகிறது சும்மா அந்த இது பேசுகிறது தான், கலவையில் பேசுகிறது தான். ஸோ இந்த ஆள் ட்ரம்ப் வந்து வாயை திறந்தாலே வடை சொல்கிறார், பேசுகிற பூரா போய் முன்னுக்கு பின்னு முரணா பேசுகிறாரு. முதல்ல என்ன சொன்னார், ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்கல்ல, நம்ம இங்கே நம்ம ஊரில் அரசியல்வாதி வந்து நேற்று ஒன்று பேசி இன்றைக்கி ஒன்று பேசும்போது கட் பண்ணி போடுறாங்கல்ல, அது மாதிரி அங்கேயும் போடுறாங்கல்ல ரெஜிம் சேஞ்ச். நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்றார் வந்து. அப்போ நேற்று சொன்னது என்ன? அது போக வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ரெஜிம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அயத்துல்லா அலி கமெனி போயிட்டார், அவர் பையன் இருக்கார், அவ்வளோதான். ரெஜிம் ஆல்ரெடி சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்புறம் ஹர்மோஸ் இப்படியே ஒன்றொன்னா சொல்கிறது போகிறா, மாற்றி 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 சொல்லி கடைசியில் என்னாச்சு, இங்கே வந்து ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும், நாங்களே வெளியேறிடுவோம் அப்படின்னு சொன்னதை வந்து தாங்க முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி நொம்பலப்பட்டு போனது 2 பேர். ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று சவுதி அரேபியா. சவுதி அரேபியா வந்து ஏதாவது பண்ணி முடிக்கணும்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே சவுதியோட மன்னர் தப்பாக பேசி, கெட்ட வார்த்தையில் பேசி
ம். அவங்க வந்து இந்த இடத்துல தான் இந்த E3 அவாக்ஸ் ஃப்ளைட் இருக்கு போட்டு அடிங்க அப்படின்னு அடிக்க விட்டு ம். ஏகப்பட்ட வேலை பார்த்தாங்க. இப்படி எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்து நெகட்டிவ். ம். அப்போ ட்ரம்ப் வந்து அதிபர் பதவியை விட்டு தூக்கணும். அது தூக்குறது நவம்பர் ஆகுன்றாங்க. ம். நவம்பர் வரைக்கும் தாங்காது. அப்படினால பிரச்சனை வந்து ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு எல்லா இடமும் வந்திருக்கு. இன்க்ளூடிங் சவுதி அரேபியா, இன்க்ளூடிங் இஸ்ரேல். ம். அப்படி ஆரம்பித்து இவர் இவர் இருக்கார் நம்ம யூகே பிரைம் மினிஸ்டர். ம். ஓகே, கீர் ஸ்டாமர் அவர் வந்து சொல்கிறார், உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட வாங்கிக்கோ, நான் சொல்ல கேளு, இல்லைன்னா நீ தான் பெரிய ஆளாச்சே, போய் ஹர்மோஸில் போய் சண்டை போட்டு என்னையே அங்கேருந்து நீ என்னையே வாங்கிக்கோ. அதாவது எப்படின்னா பேசும்போதே இரிட்டேட் பண்ணியே இன்சல்ட் பண்ணியே பேசுறது. ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபருக்கு ஒரு இறையாண்மை இருக்கும், ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத ஒரு என்ன சொல்ற ஒரு கேவலமான ஒரு அதிபர். அதாவது நேட்டோ நாடுகள் யாரும் அமெரிக்காவுக்கு ஈரானுடைய போருக்கு உதவி செய்யல. நம்ம- எனவே இதுக்கு பகரமாக நான் வந்து உக்ரைனுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு நேத்து. ஆமாம், ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன், உக்ரைனுக்கு ஆல்ரெடி போதும், உதவி செஞ்சால் போதும், இங்கேருந்து நிறைய வந்து ஒரு $400 பில்லியன் அளவுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டோம், அதை நீ வந்து வெளியில் பூரா வந்து திருட்டுத்தனமாக விற்றுருக்க அப்படின்னு அது வேறு முன்னே சொல்லிட்டாரு. இப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் யாருமே வரமாட்டேன், ஜெர்மன் வரல, ஃப்ரான்ஸ் வரல, இவங்க வரல, முதல்ல ஸ்வீடன் பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டு பக்கமே வந்துடாது அப்படின்றாங்க. எல்லாம் ஈரானுக்கு ஆதரவாக எங்களுக்கு எதிராக பண்ணிட்டீங்க, நேட்டோக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் நீங்கள் வந்து திருப்பி பதிலுக்கு இப்படி இதுதான் உங்களுடைய நன்றி கடனா, அதை நான் இதை வந்து ஐ வில் எவர் ரிமெம்பர் திஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொன்னோன்னா அவர் ஃப்ரான்ஸோட அதிபர் என்ன சொல்கிறார் வந்து, நாங்களும் ஞாபகம் வச்சுருப்போம், நீங்கள் அடிக்கும்போது எங்கள்கிட்ட கேட்டிங்களா, நேட்டோ நாடுன்னு எங்களுக்கு இருக்க அந்த மரியாதையை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதாவது என்கிட்ட சொன்னீங்களா, ஒன்றுமே இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து இஸ்ரேல் சொன்னான்னு சொல்லிட்டு அடித்தீங்க, இப்போ வந்து குத்துதே கூடையான்னு எங்களும் கூப்பிட்டு வந்தேன், நாங்கள் என்ன உங்களை அடிமையா, இதை நாங்களும் ஞாபகம் வச்சுருப்போம் அப்படின்னு அவர் சொல்ல. எல்லார்ட்டையும் வந்து பிரச்சனை, நேட்டோ நாடு போனால் போயிட்டு போ அவ்வளோதான். இப்போ என்னாச்சு, நேட்டோ வந்து எதுக்காக உருவாக்குனாங்க, என்னைக்கு USSR அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்போசிட்டில் இன்னொரு பெரிய ஃபோர்ஸ் வந்துச்சோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சது நாளைக்கு ஐரோப்பிய நாடுகளையும் சேர்த்து பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தில் தான் நேட்டோ நாடு உருவாச்சு. இப்போ நேட்டோக்கு அவசியம் இல்லாமல் போயிடுச்சு, அவங்கள USSRே உடஞ்சி ரஷ்யாவும் ப்ளஸ் ஒரு 13 நாடுகளும் உடஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எங்கே இப்போ யுக்ரைன்லேயே வந்து இந்த பாடுபடுறாங்க ரஷ்யா. ஓகே, இப்போ இவங்களோட ஷாஹித் ட்ரோன் இல்லைன்னா என்றைக்கே ரஷ்யா வந்து உண்மையிலே அடிபட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் நேட்டோவுக்கு தேவையில்லாமல் போயிடுச்சே. சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி.